Hello, Jupiter Petrol Bunk. This is Jupiter Petrol Bunk. Whom do you want, please? Mr. Anand பேசணும். நான் தான் அவன் பேசுறேன். நீங்க யாரு? Mr. Anand, உங்க குரலை கேக்குறப்ப எனக்கு என்னமோ போல ஆகுதுங்க. What? அன்னைக்கு ராயல் ரெஸ்டாரண்ட்ல நீங்க டிஸ்கோ ஆனீங்களே, அந்த ஸ்டெப்ஸ், அந்த கிரேஸ், அந்த சுறுசுறுப்பு, அதை என்னால மறக்கவே முடியலங்க. உங்க வயசு என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இன்னும் 18 முடியலங்க. உங்களை மறுபடியும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. நேரா என் பெட்ரோல் பங்க் வந்துருங்களேன். அங்க வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஒண்ணு செய்வோம், அடையார் போட்ல பெதற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாப்ல எனக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் அந்த வழியா நடந்து வருவேன். உங்களை எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அடையாளம் வந்து நான் ஒரு பூப்பட்ட வால் சேலை கட்டிட்டு வருவேன். ஐயோ அப்பா வருங்க, நான் வச்சிடுறேன், கண்டிப்பா வந்துருங்க. ஓகே அப்பா வந்துட்டாரா? சரி, வயசுல பெரியவர் மரியாதை கொடுத்த. சரி வந்துட்டான் போ. அது பாருடி, பூ போட்டு சேலையில பூ போட்டு போறா. அவ ஷிஃபான் சேலையில கட்டிட்டு போறா. நான் வாய் சேலை தானே சொன்னேன். அடியே, ஆம்பளைங்களுக்கு ஷிஃபான் தெரியுமா, வாயில தெரியுமா? பூவை பார்த்தா போதுமே வாய பழந்து மாட்டிட்டாரு. ஆளை பிடிக்கிறதுக்கு ஸ்டைல பாரு. தானா வந்து மாட்டா வேணாம் நான் சொல்ல போறானுங்க. சேலையில பூ போட்டிருக்கு, ஓகே. ஆனா அது வாயிலா இல்ல வேறையா? அட முட்டாள், அது வாயில் தாண்டா. ராயல் ரெஸ்டாரண்ட்ல நான் தான் மேடம் டான்ஸ் ஆடினேன். கனெக்ட் பண்றாரு. கடைசியில அந்த பொண்ணு கிடைச்சது அதிர்ஷ்டம். ஏண்டி பொறாமையா? என் ஸ்டெப்ஸ், என் கிரேஸ், என் சுறுசுறுப்பு எல்லாத்தையும் ரசிச்சீங்களே. என்ன மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, வந்துட்டேன். என் குரலை கேட்கிறப்போ என்னமோ ஆகுதுன்னு சொன்னீங்களே, என்ன ஆகுதுங்க? ஐயோ பாவம், பாவிங்க தபலா வாசிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. அம்மா வாடி சீக்கிரம் இருந்து போனா காலையிடு. வாங்க, நீங்க எங்க திடீர்னு என்ன பார்க்க? உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க சிரமப்பட வேண்டாம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? நோ தேங்க்ஸ். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? அனிதா எப்படி இருக்காங்க? இது நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? ஆனா டாக்டர் தாங்க இந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டாரு. வெளிகாயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, உள்காயத்தை கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. என்ன பண்றதுங்க, எல்லாம் விதி. மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன்னா ஒரு சின்ன பையன் குறுக்க வந்தான். பிரேக் போட்டா ஸ்கிட் ஆயிடுச்சு. சாரிங்க. அட நீங்க எதுக்குங்க சாரி சொல்லணும்? ஆக்சிடென்டா சர்வ சாதாரணங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஏன் இந்த கதி ஏற்பட்டதுங்கிற காரணம் எனக்கும் அனிதாவுக்கும் தாங்க தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நாங்க கண்ணாலேயே பார்த்தோம். எங்க பஸ் ஸ்டாப்லயா? ஆமாங்க, உங்களை கேலி பண்ணணும்னு நானும் அனிதாவும் பிளான் பண்ணோம். யாரோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி உங்களுக்கு போன் பண்ணி ஏமாத்தணும். நீங்களும் அதை நிஜம்னு நம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க. மீதி கதையாதான் நீங்க பாத்திருப்பீங்களே. அடின்னா அடிப்பா, வரவன் போறவெல்லாம் தர்மடி போட்டானுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நானும் அனிதாவும் எதிர்பார்க்கவே இல்ல. இத பாருங்க, உங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி பிளான்லாம் நீங்க அனிதா கூட சேர்ந்து செய்ய மாட்டீங்க, எனக்கு நிச்சயமா தெரியும். இல்லீங்க, பொய் சொல்லாதீங்க. இந்த ஐடியா செஞ்சதே அனிதா தான். நிஜத்தை சொல்லுங்க. அனிதா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, கொஞ்சம் விளையாட்டு புத்தி. இந்த வயசுல அப்படிதாங்க விளையாடுத்தோணும். ஐ லைக் இட். நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கீங்க. அதாங்க என்னோட ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். உங்க கூடமாட ஹெல்ப்புக்கு இந்த பங்கல உள்ள பசங்க தான், வேற யாருங்க எனக்கு. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். பாவண்டி ஆனந்த், நான் அவரை போய் பாக்குறப்ப ரொம்ப பரிதாபமா இருந்தாரு.
அடினா அடி சாதாரண அடி இல்ல. போற வரவெல்லாம் ஆளுக்கால் தர்ம அடி போட்டானா முட்டிக்கு முட்டி வீங்கி போச்சு. தலையில ஒரு பேண்டேஜ், கையில ஒரு பேண்டேஜ், இடுப்ப சுத்தி வயிற்று சுத்தி சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரி ஒரே பேண்டேஜ் மயம். நான் சாரி சொன்னேன். பரவாயில்ல, வாழ்க்கையே ஒரு விளையாட்டுதான்னு தத்துவம் பேசினாரு. காஃபி வச்சு கொடுக்க, கஞ்சி வச்சு கொடுக்க யாருமே இல்லடி. பாவம், அனாதை மாதிரி இருக்காரு. இப்ப ஒரு பெட்ரோல் பங்க் காட்டிக்கிட்டு தானே இருக்காரு. ஆமா, ஓகே. குட் மார்னிங். என்னங்க, உங்களுக்கு பலமான அடியா? உடம்பெல்லாம் பேண்டேஜ் ஆமே, இடுப்பெல்லாம் நொறுங்கி போச்சா? இன்னும் அந்த அளவுக்கு வரல. இன்னும் 2 நாள் விட்டா நொறுங்கினாலும் நொறுங்கிடும். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்புக்கு போன் பண்ணா உடனே ஓடிடுறதா? ஒரு சபலம் தான். கொஞ்சம் புத்தி வேதலிச்சு போச்சுங்க. இந்த வயசுல தாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாத்தீங்களா கடைசியில என்னாச்சு? தப்புதான். இத பாருங்க, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிராயச்சித்தமா ஒரு பெரிய நர்சிங் ஹோம்ல உங்களை அட்மிட் பண்ண போறேன். நல்ல டாக்டர் வச்சு பார்க்க போறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. நீங்க பேசக்கூடாது. இனிமே நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இப்ப நீங்களா வந்து என் கார்ல ஏற போறீங்களா, இல்ல 2 அடியாட்களை வச்சு குண்டு கட்ட தூக்கிட்டு போய் கார்ல போட்டுமா? அடியாளங்களை கூட வச்சிருக்கீங்களா? வாடகைக்கு கிடப்பாங்களே. வேணாங்க, நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. நானே வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சட்டையை போட்டு வந்துடுறேன். அப்படியே இந்த கையை கைட்டு போட்டு பேண்ட் மாட்டிட்டு வாங்க. நான் வெளியே இருக்கேன். ஓகே. ஏங்க, உங்களுக்கு கால்ல அடிபட்டு இருக்கு. உங்களால நடக்க முடியாது. பயப்படாதீங்க. தோல்ல தானே கை போடுறீங்க. அப்ப சரிங்க. உடம்பு சரியில்லடா. அப்ப போட்டு போங்க சார். டேய் மசாலோட, இங்க வாடா. இவனுக்கு மசாலா வடைன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த பாரு, பெரியவர் வந்தாருனா. ஆமா, எந்த நர்சிங் ஹோம்? கீதா நர்சிங் ஹோம். கீதா நர்சிங் ஹோம்ல படுத்து கிடப்பேன்னு சொல்லுப்போ. சரி சார். நீங்க வாங்க. டாக்டர், இதுக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணுங்க. ஒண்ணு விடாம இல்ல செக்அப் பண்ணுங்க. இவர் உடம்புல என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாமே ரிப்பேர் பண்ணி வெளியே அனுப்பிச்சா போதும். ஐயோ டாக்டர், நான் இளம் வாலிபன். என் உடம்புல இள ரத்தம் ஓடுது. எனக்கு எந்த வியாதியும் இல்ல. என் போராத காலம் அங்கங்க கொஞ்சம் சதையை கிள்ளி எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். சார், உங்களுக்கு என்ன வியாதி இருக்கு, என்ன வியாதி இல்லங்கிறது டாக்டருங்க நாங்க தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் படுக்கிறீங்களா? கண்ண தரங்க. ஆனந்த் தம்பி, ஆனந்த் தம்பி. ஐயோ, ஏதோ ஆக்சிடென்ட் ஆமே, எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சாமே, ஹாஸ்பிடல் கொண்டு போட்டாங்களாமே. அறிவு கட்டவளே, ஆஸ்பத்திரியில தானே படுத்திருக்கான். அதுக்கப்புறம் போட்டாங்களாமே. என்ன கொஞ்சம் வருத்தப்பட விடுங்களேன். சரி, வருத்தப்படு. ஐயோ, எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு? உனக்கா இந்த சோதனை? நீங்க பயப்படாதீங்க, அவனுக்கு ஒண்ணும் இல்ல. யாருங்க இந்த பொண்ணு? பெரிய இடம். அந்த கதையை நான் அப்புறமா சொல்றேன். நீ வருத்தப்படு. ஏன்பா, இங்க என்ன பலகாரம் கொடுக்குறாங்க? இடியாப்பம், பாயா, பிரியாணி. ஆஸ்பத்திரியில என்ன டயட் குடுக்குறாங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சம் என்ன வருத்தப்பட விடுங்களேன். வருத்தப்படு. ஏன்பா, உடம்பு ஏதாவது பண்ணுதா? ஏதாவது பண்ணணுமே. இங்கெல்லாம் அப்படி சத்தம் போடக்கூடாது. டாக்டர், முதல்ல இந்த தெர்மாமீட்டரை உங்க பாக்கெட்ல போடுங்க. ஏன் சார்? இத பார்த்த உடனே என் ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி வருது. எஸ் எஸ், அது ஒரு டைப்பான அலர்ஜி தான். ஆமா டாக்டர், எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு அந்த அலர்ஜி வரும். ஆனந்த், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். டாக்டர், ஏய், இங்க வா. ஆஸ்பத்திரியில அதை இதை எடுத்து ஜாக்கெட்டுக்குள்ள சொருவுன பின்னிடுவேன், பின்னி ஜாக்கிரதை. நான் என்ன பண்றது? அவங்கவங்க பொருளை அவங்கவங்க தான் காப்பாத்திக்கணும். சில்க்கு அதுக்கு தம்பி, நீ மட்டும் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டா நான் முருகன் கோவில்ல அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிறேன்னு வேண்டி இருக்கேன். நீ ஒப்பாரி வச்சே அவனை தீத்துடு. அவனுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லபடியா எழுந்து வந்துருவான். ஆமா ஆண்டி, நான் நல்லா ஆயிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? சரி, ரெஸ்ட் எடுத்துக்க. நான் வரேன்ப்பா. கொஞ்சம் ஏமாந்தா புருஷனையே திருடிட்டு வா. மாடி போடி படிய. பிசினஸ் பிசினஸ் பாம்பே, டில்லி, கல்கத்தான்னு பறக்குறீங்களே, ஏன்பா? லட்ச லட்சமா சம்பாதிக்கணுமே, அதுக்குதான். சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்க உங்களுக்கு பேரனும் பத்தியே வேண்டாமாப்பா? வேணுமா? கண்டிப்பா வேணும். பேரம் பத்திய கடையில அப்ப வாங்க முடியும்? காலகாலத்துல ஒரு மாப்பிளைய பார்த்து உங்க பொண்ணை கட்டி போட்டா 10வது மாசம் உங்க மடியில ஒரு பேரனோ பேத்தியோ தவிழுமே. அவ்வளவு சுறுசுறுப்பா, அவ்வளவு வேகமா இருக்கிற மாப்பிள்ள கிடைக்கணுமேமா. கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கும் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு நேரம் இல்ல, நானே பாத்துட்டேன்ப்பா. யாருமா அந்த மாப்பிள்ள? படிச்சிருக்கானா? சொத்து இருக்கா? அந்தஸ்துள்ள ஒரு குடும்பமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அவர் ரொம்ப நல்லவரு, என் மனசுக்கு பிடிச்சவரு. காலேஜ் ரோட்ல ஜூபிட்டர் பெட்ரோல் பங்க்னு ஒண்ணு இருக்குல்ல,
அதுக்கு அவர்தான்ப்பா சொந்தக்காரரு. ஓ பாத்திருக்கேனே, அந்த பையனா நல்லா வாட்ட சாட்டமா அழகா இருப்பானே. ஆமா, நீங்க 2 பேரும் மன விட்டு பேசிட்டீங்கல்ல? இல்லப்பா, இனிமேதான் பேசணும். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க நிச்சயமா சம்மதிப்பாருப்பா. வெரி குட். ஓ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தேங்க்ஸ்பா. அப்போ ஒரு நல்ல நாளை பார்த்து நீங்க நானும் போய் பேசிட்டு வரலாமா? ஓகேப்பா.